நமஸ்தே. ஹமாரா ஸ்கூல், நம்முடைய பள்ளி. मैं स्कूल में पढ़ता हूँ, நான் பள்ளியில் படிக்கிறேன். हमारे स्कूल का नाम महात्मा गांधी विद्यालय है, எங்களுடைய பள்ளியின் பெயர் மகாத்மா காந்தி வித்யாலய். हमारे स्कूल का मकान बहुत अच्छा है, हमारे எங்களுடைய பள்ளியினுடைய கட்டிடம் மிகவும் நன்றாக இருக்கிறது. உஸ்கே ஆகே சோட்டி சி ஃபுல்வாரி ஹை, அதற்கு முன்பு சிறிய பூந்தோட்டம் உள்ளது. और पीछे एक बड़ा मैदान है, மற்றும் பின்னால் ஒரு பெரிய மைதானம் இருக்கிறது. वहाँ हम सब खेलते हैं, அங்கே நாங்கள் அனைவரும் விளையாடுகிறோம். हमारे स्कूल में 12वीं कक्षा तक है, எங்களுடைய பள்ளியில் 12ஆம் வகுப்பு வரை உள்ளது. उसमें कई छात्र पढ़ते हैं, அதில் நிறைய மாணவர்கள் படிக்கிறார்கள். स्कूल में पढ़ाई 10 बजे शुरू होती है, பள்ளியில் படிப்பு 10 மணிக்கு தொடங்குகிறது, ஆரம்பமாகிறது. और दोपहर को 1 बजे तक चलती है, மற்றும் மதியம் 1 மணி வரை நடக்கிறது. उसके बाद 1 घंटे का भोजन अवकाश है, அதற்கு பிறகு 1 மணி நேரம் சாப்பாட்டு இடைவேளை, போஜன அவகாசம், போஜனத்துக்கு அவகாசம் கொடுக்குறாங்க. तब कुछ छात्र घर जाकर खाना खाते हैं, அப்பொழுது சில மாணவர்கள் வீட்டிற்கு சென்று உணவு சாப்பாடு சாப்பிடுகிறார்கள். कुछ छात्र घर से लाया खाना स्कूल में ही खाते हैं, சில மாணவர்கள் வீட்டிலிருந்து கொண்டு வந்த உணவை சாப்பாட்டை பள்ளியிலேயே சாப்பிடுகிறார்கள். फिर 2 बजे सब छात्र स्कूल जाते हैं, பிறகு 2 மணிக்கு எல்லா மாணவர்களும் பள்ளிக்கு போகிறார்கள். और शाम के 4 बजे तक पढ़ते हैं, और மேலும் शाम के 4 बजे तक, மாலையில் 4 மணி வரை படிக்கிறார்கள். उसके बाद उस दिन के लिए छुट्टी हो जाती है, அதற்கு பிறகு அந்த நாளுக்கான விடுமுறை விடுகிறார்கள். शाम को छात्र मैदान में खेलते हैं, மாலையில் மாணவர்கள் மைதானத்தில் விளையாடுகிறார்கள். छात्र तरह तरह के खेल खेलते हैं, மாணவர்கள் விதவிதமான விளையாட்டுக்கள் விளையாடுகிறார்கள். कुछ छात्र फुलवारी में काम करते हैं, சில மாணவர்கள் பூந்தோட்டத்தில் வேலை செய்கிறார்கள். 6 बजे सब छात्र घर चले जाते हैं, 6 மணிக்கு எல்லா மாணவர்களும் வீட்டிற்கு சென்று விடுகிறார்கள். अध्यापक भी छात्रों के साथ खेलते और काम करते हैं, ஆசிரியர்களும் மாணவர்களுடன் விளையாடுகிறார்கள் மற்றும் வேலை செய்கிறார்கள். वे छात्रों को नए नए खेल भी सिखाते हैं, அவர்கள் மாணவர்களுக்கு புதிய புதிய விளையாட்டுகளையும் கற்றுக் கொடுக்கிறார்கள். वे छात्रों को प्यार करते हैं, அவர்கள் மாணவர்களிடம் அன்பு செலுத்துகிறார்கள். और अच्छी अच्छी बातें भी बताते हैं, மற்றும் நல்ல நல்ல விஷயங்களையும் கற்றுத்தருகிறார்கள், சொல்லித் தருகிறார்கள். தன்யவாத்.